ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்ல ரொம்ப சென்சேஷனலான நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர்ட் இந்தியாவுடைய கம்பேக் தாங்க. இந்தியன் மார்க்கெட்ல ஃபோர்ட் ஐகான்ல இருந்து ஃபோர்ட் எண்டவர் வரைக்கும் அவ்வளவு ஐகானிக்கான எந்தூசியாஸ்ட் ஃப்ரெண்ட்லி கார்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2021 ஃபோர்ட் இந்தியா அவங்களுடைய இந்தியன் கார் மேனுஃபேக்சரிங் அந்த யூனிட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் மார்க்கெட்ல ஃபோர்ட் இந்தியாவுடைய கார்ஸ் விற்பனை குறைஞ்சிட்டே வந்துட்டு இருந்தது. மேலும் பெரிய அளவுல ப்ராடக்ட்ஸுக்கு அப்டேட்ஸ் இல்லாம இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம BS6 phase 2 அந்த மாதிரி நார்ம்ஸ் எல்லாம் கொண்டு டாக்ஸ் எல்லாமும் ஹைக் ஆகி நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு ஃபோர்ட் இந்தியாவுக்கு. ஃபோர்ட் ஃபிகோ, ஆஸ்பயர், எண்டவர் மற்றும் எக்கோஸ்போர்ட் இது எல்லாமே அந்த டைம்ல லோக்கல் மேனுஃபேக்சரிங்ல இருந்தது. ஆனா இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி, லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டு இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆவது கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதையும் இல்ல அப்படின்னு மறுத்துட்டாங்க. மேலும் ஃபோர்ட் இந்தியாவுடைய சனந்த் குஜராத் பிளான்ட்டை 2022 டாடா மோட்டர்ஸ்க்கு சேல் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே எல்லாரும் மனசு உடஞ்சு போயிட்டோம். ஆனா இப்போதைய லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ட் இந்தியா அவங்களுடைய சென்னையில இருக்கிற மறைமலை நகர் பிளான்ட்டை விற்க தயாரா இல்ல. வின்ஃபாஸ்ட், டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி பல கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணியும் அவங்களுடைய ப்ரொபோசல்ஸ் எல்லாத்தையுமே மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது வதந்தி இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு புது ஜெனரேஷன் ஃபோர்ட் எண்டவர், அதாவது ஃபோர்ட் எவரெஸ்ட் SUV உடைய பேட்டன்ட் இங்க இந்தியால ஃபைல் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஃபோர்ட் இந்தியா இப்ப மறுபடியும் ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபோர்ட் இந்தியாவுடைய லிங்க்டு இன் பேஜ்ல டெக்னிக்கல் ஆங்கர், ஏடாஸ் ஃபீச்சர் ஓனர், சாஃப்ட்வேர் என்ஜினியர், சீனியர் டேட்டா என்ஜினியர் இந்த மாதிரி பல போஸ்டிங் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, எஸ், ஃபோர்ட் இந்தியா திரும்ப இந்தியாவுக்கு உள்ள வர்றாங்க. இங்க லோக்கலி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா இப்பத்தைய நியூஸ் படி குளோபலி சக்சஸ்ஃபுல்லான மாடல்ஸ் எல்லாமே இங்க இம்போர்ட் பண்ணி லான்ச் பண்ண போறாங்க, இந்தியன் மார்க்கெட்ல இறக்க போறாங்க. அந்த வகையில முதல் வண்டி ஃபோர்ட் எண்டவர், அதாவது குளோபலி ஃபோர்ட் எவரெஸ்ட் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான SUV. ஏற்கனவே இந்தியால இருந்த எண்டவர் டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு செம்ம காம்படிஷன் கொடுத்துச்சு. இப்போ இந்த புது 4th ஜெனரேஷன் ஃபோர்ட் எண்டவர் வேற லெவல்ல இருக்க போகுது. ஃபீச்சர்ஸ்லயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி. குளோபலி ஃபோர்ட் ரேஞ்சர் அப்படிங்கிற பிக்கப் ட்ரக்கை பேஸ் பண்ணதுதான் இந்த ஃபோர்ட் எவரெஸ்ட், அதாவது எண்டவர் SUV. ஒரு டிபிக்கலான பாக்ஸி டிசைன், பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன், 4-wheel drive SUV இது. இந்த 4th ஜெனரேஷன் ஃபோர்ட் எண்டவர் ஃப்ரெஷ்ஷான ஃபோர்டோட டிசைன் லாங்குவேஜோட வரப்போகுது. மற்றும் லேட்டஸ்டான 12-inch touchscreen system, 12.4-inch digital instrument cluster, ADAS level 2 features, 360-degree camera system, 19-inch alloy wheels மற்றும் 4 sync connectivity features இது எல்லாமே கொண்டு வர போகுது. இப்போதைக்கு ஃபாரின்ல இந்த ஃபோர்ட் எவரெஸ்ட் SUVக்கு 3 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 2 லிட்டர் சிங்கிள் டர்போ டீசல் மற்றும் ஒரு 2 லிட்டர் ட்வின் டர்போ டீசல். இதை தவிர ஒரு 3 லிட்டர் V6 டர்போ டீசல் என்ஜினும் இருக்கு. ஏற்கனவே இந்தியால சேல் ஆன ஃபோர்ட் எண்டவருக்கு 10 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட 2 லிட்டர் ஈகோ ப்ளூ சிங்கிள் டர்போ டீசல் என்ஜின் இருந்துச்சு. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு செம்ம காம்படிஷன் தரும். ஃபார்ச்சுனரே இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 55 லட்சத்துக்கிட்ட வந்தாச்சு ஆன் ரோட் பிரைசிங் பொறுத்தவரை. ஸோ இம்போர்ட் பண்ணாலுமே இந்த ஃபோர்ட் எண்டவர் நல்ல காம்படிட்டிவான 7 சீட் SUV-யா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதான் இந்த புது ஃபோர்ட் எண்டவருடைய பேட்டன்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ வண்டி லான்ச் ஆகிறதுக்கு எப்படியும் 2024 கடைசி வரைக்கும் ஆகலாம், அல்லது 2025 வரைக்கும் கூட ஆகலாம். இந்த புது ஃபோர்ட் எண்டவருடைய லான்ச் நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகிருச்சுன்னா கண்டிப்பா மீதி மாடல்ஸும் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஃபோர்டோடைய குளோபலி சக்சஸ்ஃபுல் மாடல்ஸான ஃபோர்ட் ஃபோக்கஸ், பிராங்கோ, கூகா, மேலும் ஃபோர்டோடைய ஐகானிக்கான ஸ்போர்ட்ஸ் கார் மஸ்டாங்கோடைய லேட்டஸ்ட் ஜெனரேஷன் மாடலும் கொண்டு வரலாம். அத்தோட அவங்களுடைய எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காரான மார்க் E மஸ்டாங்கும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. உண்மையா சொல்ல போனா ஃபோர்டோடைய இந்த குளோபல் கார் மாடல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா லோக்கலி மேனுஃபேக்சர்டா இருக்காது, ஆனா எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் இந்த ஃபோர்ட் கார்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான வரவேற்பு காத்துட்டு இருக்கு இந்தியால. சோ மக்களே, ஃபோர்டோடைய இந்த குளோபல் ஐகானிக் கார்ஸ் எல்லாம் இந்தியால லான்ச் ஆனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. நீங்க உண்மையாவே ஒரு ஃபோர்ட் எந்தூசியாஸ்டா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. கண்டிப்பா ஃபோர்ட் இந்தியா பத்திய மேலும் தகவலுக்கு அவசியம் காத்திருப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.